நல்ல பெரிய குடும்பத்தில், பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், பேரும் புகழும் இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் வளர வளர அவருடைய தனியாக செயல்பட ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலருக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ அவங்க தாத்தா, அப்பா, அம்மா இவங்களை விட இவருடைய முயற்சிகள் வந்து 1க்கு 2ஆன லாபத்தை தரும், வளர்ச்சியை தரும். இது யாருக்கு அமையும் பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி 1, 5, 9 அல்லது 4, 7, 10, 11 இருந்தாலும் இது வந்து மேற்கொண்டு தாத்தா அப்பாவை விட இவருடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக வளர்ந்துக்கிட்டே போகும் சொல்லலாம். இதே இது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதினு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 2, 6, 8, 12ஆம் வீட்டில் இருந்திருக்கிறான்னு வைங்க. அவர் பிறந்தது என்னமோ ஒரு பணக்கார கோடீஸ்வரே நல்ல பேரும்புகளும் இருக்கிற மாதிரியான வீட்டில் பிறந்துருவார். ஆனால் இந்த லக்னாதிபதி கெட்டதுனால அவர் சுயமாக இயங்கக்கூடிய அந்த வாலிப வயது வருது பார்த்தீங்களா, அப்பையும் முயற்சி இல்லாதனாலே அது கெட்டு போயிடுவாங்க. இதை வந்து சின்ன வயசுலேயே அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகரை ட்ரெயின் அப் பண்ண வேண்டியது அந்த பெற்றோரோட கடமை. இல்லாட்டினா அந்த பெற்றோர் எவ்வளவு சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, எவ்வளவு இருப்பாக இருந்தாலும் சரி, அதை பூரா இந்த ஜாதகரோட காலத்தில் இதாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஜாதகனுடைய குணநலன்களை நம்ம வந்து மேம்படுத்தணும். இதுக்கு வந்து பெற்றோரோட கடமை, அதுலேயும் குறிப்பாக அந்த ஜாதகனுடைய தாயோட பொறுப்பு அதிகமாக இருக்குது.